ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய ஒரே டாபிக் தேர்தல் முடிவுகள். அது குறிப்பாக தமிழக தேர்தல் முடிவுகள். 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்தது. முடிவுகள் இன்னைக்கு மே 4ஆம் தேதி இன்னைக்கு அறிவிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அதுல மற்ற மாநிலங்களை முதல்ல சுருக்கமாக சொல்லிடுவோம். மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சியை பிடித்து விட்டது. 294 கிட்டத்தட்ட 200 சீட் அவங்க வாங்கிடுறாங்க. 89 சீட் திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்ப தனி மெஜாரிட்டியில பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு. அசாம்ல எதிர்பார்த்த மாதிரியே 126 சீட்ல 100 சீட்டுக்கு மேல பாஜக ஜெயிக்குது. அங்கேயும் பாஜக ஆட்சி அமைச்சிருச்சு. பாண்டிச்சேரியில நாம் எதிர்பார்த்த மாதிரியே மெஜாரிட்டியோட ரங்கசாமி ஆட்சி அமைக்கிறாரு. கேரளால கிட்டத்தட்ட 140 101 சீட்டுகள் 195 to 101 சீட் வரைக்கும் சொல்றாங்க ஒவ்வொரு சேனல்ல. காங்கிரஸ் UDF கூட்டணி முன்னிலை இருக்கு. 35 சீட் வாங்கி கம்யூனிஸ்ட் 2வது இடத்துலயும், 2 இடங்கள் வாங்கி பிஜேபி 3வது இடத்துலயும் இருக்கு. இதுதான் கேரளாவோட நிலைமை. அப்போ இந்த 4 மாநிலங்கள் தான் நம்ம மாநிலத்துக்கு வந்துருவோம். நம்ம மாநிலத்துல நடந்த தேர்தல்ல இந்த தடவை 4 முனை போட்டின்னு உங்களுக்கு தெரியும். 4வது முனையில் இருந்த நாத்தாக்கா 0 சீட்டு தான் வாங்கியிருக்கு. தாவேக்கா முதல் முறையா அரசியல் களம் காண்கின்ற தாவேக்கா 103ல இருந்து 106 சீட்டு வரைக்கும் வாங்கியிருக்குங்கிறது ஒரு அதிசயமான விஷயமாகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. 2வது இடத்துல திமுக 73 to 76 சீட் வரைக்கும் திமுக கொடுக்குறாங்க. 3வது இடத்துல அதிமுக கூட்டணி 53 to 56 இடம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப இதுதான் இந்த சமயத்துல நிலவரம். இன்னும் முன்னிலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சில தொகுதிகள் ஜெயிப்பு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சில தொகுதிகள் முன்னிலையில தான் இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது தாவேக்காக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதுல இது ஒரு பெரிய மாற்றுக்கிறது கிடையாது. யாரோட கூட்டணி வச்சு அமைக்க போறாங்களா, இல்ல திமுக காங்கிரஸ் மாதிரி கட்சிட்டு இருந்து சப்போர்ட் வாங்கி விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதிமுக, பாமக இந்த மாதிரி யாராச்சும் 2 கட்சியை சேர்த்துக்கிட்டா போதும், தேவையான 118 சீட் வந்துடும். அப்ப தாவேக்கா கிட்டத்தட்ட விஜய் தான் அடுத்த முதல்வருங்கிறது இப்போ நமக்கு நிர்ணயம் ஆகி போச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு மிகவும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம், ஆச்சரியமாகவும் ஒரு விஷயமாகவும் நம்ம சொல்லலாம். ஸ்டாலின் குளத்தூர்ல தன்னுடைய தொகுதியில அவர் தோல்வி அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட 9000 ஓட்டுல அவர் கட்சி முன்னாள் எம்பியா இருந்தவர்கிட்ட அவர் தோந்து போயிட்டார். ஒருவேளை ஸ்டாலின் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத நம்ம இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா சிட்டிங் முதல்ல 9000 ஓட்டை தோக்குறாரு. அப்ப குளத்தூர்ல தமிழகத்தில் ஒரு மோசமாக கவனிக்கப்பட்ட ஒரு தொகுதியா இருந்துக்கணும். அப்படிதான் அங்க இருக்குது போல. நல்லா நமக்கு பார்த்த அளவுக்கு அது தெரியல. அப்ப ஸ்டாலின் தோக்குறாரு. உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சிடறாரு. சென்னையில ஒரு மாபெரும் ஸ்வீப். 16ல 14 சீட்டு தாவேக்கா ஜெயிக்கிறாங்க. செங்கல்பட்டுல 7ல 6 ஜெயிக்கிறாங்க. திருவள்ளூர்ல 10ல 9 ஜெயிக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல 4ல 3 ஜெயிக்கிறாங்க. அப்ப சென்னை ரீஜியன் திமுக கோட்டைன்னு சொல்ல போற அந்த பகுதியை கம்ப்ளீட்டா தாவேக்கா ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதனால திமுக பெரிய அடி வாங்கிருச்சு. இருந்தாலும் திமுக டெல்டா தென் மாவட்டங்களை கொஞ்சம் ஜெயிச்சு திமுக ஓரளவு ஜெயிக்கத்தான் செஞ்சிருக்கு. ஆனால் மிகப்பெரிய அடி என்னன்னா அதிமுகக்கு அவங்களால அதிக வாக்குகள் ஜெயிக்க முடியவில்லை. மதுரைலாம் 10க்கு 10 அவங்களுக்கு வாஷ் அவுட், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. இப்ப தாவேக்காவோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா எதிர்பார்க்காததான். இப்ப என்ன விஜய் அடுத்த முதல்வர், அவருக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லுவோம். வரக்கூடிய புதிய அரசாங்கங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள்லாம் காத்திருக்கு. அதை எப்படி அவர் சமாளிக்க போறாருன்னு நம்ம பார்ப்போம். புல் மாதிரி முட்டி சமாளிப்பாரா, இல்ல ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க போறாருன்னு வரக்கூடிய காலங்கள் தான் நமக்கு தெரியும். அவர் கூட அமையார் கூட்டணி என்னங்கிறது வரக்கூடிய காலங்கள் தான் நமக்கு தெரியும். குறிப்பாக இப்ப மும்மொழி கொள்கை இந்த வருஷத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. என்ன பண்ண போகிறார், அதே மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்ல உள்ள 50% மின்சாரத்தையும் கொடுக்கக்கூடிய 50% மின்சாரத்தையும் ஏன விட போறாங்க. இதை குறித்து விஜய் என்ன செய்ய போகின்றார். அப்புறம் இந்த வருஷம் உள்ள நெல் கோட்டாவை ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டோம். அடுத்த வருஷம் நெல் கொள்முதல் என்ன செய்ய போகிறார். அப்புறம் சாமிக்கு சிக்ஷா ஃபண்ட் அப்படிங்கிற ஃபண்ட் ஒரு 10,000 கோடி கிட்ட பாக்கி இருக்கு. எப்படி வாங்க போறாரு எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். வர நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். நிறைய நமக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி உகந்த நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். குறிப்பா இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள எந்த கட்சியோ ஒவ்வொரு கட்சியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, அவர்கள் ஏன் தாவேக்கா வளர்ந்தது, திமுக ஏன் வீழ்ச்சியடைய காரணம், அதிமுக வீழ்ச்சியடைய காரணங்கிற டீட்டெயில் தான் நமக்கு கொஞ்சமா கிடைக்கும். இந்த டேட்டா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை குறித்து நம்ம விரிவா வீடியோ பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம்.